காய் வறுவலுக்கு மிளகு சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு லெமனை ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு ஊற்றி அதுலேயே அந்த சாந்தெல்லாம் போட்டு பிசைஞ்சி நம்ம வச்சுருந்த இறாலை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தோசைக்கல்லில் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரைக்கெலாம் வேணும்னாலும் நம்ம பேனில் கூட போட்டு எடுக்கலாம். அப்புறம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இப்போ பெரட்டி போடலாம். பெரட்டி போட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க வேண்டியதான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெந்துருச்சு, இறால் வெந்துருச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இறால் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட மாட்டோம், சும்மாவே அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போது தோசைக்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து தனியாக இப்படி ஒதுக்கி வச்சிட்டோன்னா அந்த எண்ணெய்லாம் அந்த இறாலில் இருக்கிற எண்ணெய்லாம் அப்படியே வடிஞ்சிரும். நம்ம அப்படியே இப்போது பிளேட்டில் மாற்றி வச்சுக்க வேண்டியது தான். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நேற்று போச்சு டே. தேங்க்யூ.